அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். மணிவாசகரும் திருவாசகமும் என்ற சென்ற பதிவின் தொடர்ச்சியை இன்று இப்பதிவில் காண்போம். சீர்காழியில் தோணியப்பரை தரிசித்து பிடித்த பத்து என்னும் பதிகத்தை அருளிய மணிவாசகர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சோழ நாடு கடந்து நடுநாட்டை அடைந்தார். பின்னர் அங்கே திருமுதுகுன்றம், திருவெண்ணைநல்லூர் முதலிய தலங்களை தரிசித்து கொண்டு திருவண்ணாமலையை அடைந்தார். அங்கும் நம் இறைவனார் மணிவாசகருக்கு குருந்தமர குருவாய் திருக்கோலம் காட்டி அருளினார். அக்காட்சியை கண்டு வணங்கிய மணிவாசகர் அத்தலத்தில் பல நாட்கள் தங்கியிருந்தார். அவ்வேளையில் மார்கழி மாதம் வந்தது. திருவாதிரைக்கு முந்தைய 10 நாட்களில் கன்னிப் பெண்கள் விடியற்காலம் எழுந்து வீடுகள் தோறும் சென்று ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பிக் கொண்டு நீராடி வழிபாடு செய்வதை கண்ட மணிவாசகர் அவர்கள் வாய்மொழியாகவே வைத்து திருவெம்பாவையும் அவ்வூர் பெண்கள் அம்மானையாடும் காட்சியைக் கண்டு அவர்கள் பாடுவதாக வைத்து திருவம்மானையும் பாடி அருளினார். பின்னர் திருவண்ணாமலையை நீங்கி காஞ்சிபுரம் அடைந்து அவ்வூர் இறைவனை தரிசித்து பின்னர் திருக்கழுக்குன்றம் அடைந்து திருக்கழுக்குன்ற பதிகம் பாடினார். அங்கேயும் ஈசன் திருப்பெருந்துறையில் மணிவாசகரை ஆட்கொண்ட குருநாதர் திருக்கோலத்தோடு காட்சி வழங்கினார். பின்னர் மணிவாசகர் திருக்கழுக்குன்றத்தை விட்டு புறப்பட்டு தில்லையை அடைந்தார். அவருக்கு தில்லை சிவலோகம் போல காட்சியளித்தது. அந்நகரை அடைந்த மணிவாசகர் திருவீதிகளை கடந்து வடக்கு திருவாயில் வழியே திருக்கோயிலுக்குள் சென்று பலமாக சிற்சபையில் எழுந்தருளியிருக்கும் ஆனந்த நடராச பெருமானை அன்பினில் கண்டு கண்ணீர் மல்கி உள்ளம் நெகிழ்ந்து வணங்கினார். குருநாதராக எழுந்தருளி வந்து காட்சி கொடுத்த இறைவனை தில்லை சிற்றம்பலத்திலே கண்டு தரிசித்து பேரானந்தமுற்று ஆனந்த கண்ணீர் பெருக கண்டப்பத்து என்னும் பதிகம் பாடி வழிபட்டார். பின்னர் தில்லையின் கீழ்த்திசையில் ஒரு தவச்சாலை அமைத்து அங்கே பல நாட்கள் தங்கியிருந்து தினமும் அம்பலவாணனின் ஆனந்த நடனத்தை தரிசித்து வந்தார். அங்கிருந்து திருப்புழிச்சுரம், திருநாகேச்சுரம் முதலான தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து மீண்டும் தில்லையை வந்தடைந்தார். தில்லையில் மணிவாசகர் அருளி செய்தவையே குலாப்பத்து, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், கீர்த்தி திருவகவல், திருவண்டப்பகுதி, போற்றி திருவகவல், திருப்பொற்சுன்னம், திருத்தெல்லேனம், திருவந்தியார், திருத்தோல் நோக்கம், திருப்பூவல்லி, திருப்பொன்னூசல், அன்னைப்பத்து, திருக்கோத்தும்பி, குயில்பத்து, திருத்தசாங்கம், அச்சப்பத்து ஆகியவை. நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.